முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். மேகதாது இஷ்யூ சம்பந்தமாக நேற்று தஞ்சாவூரில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் நடத்தின போராட்டத்தில் பேசும்போது விஜய் வந்துட்டு ஒரு டம்மி சிஎம், அமைச்சர்கள்லாம் வந்துட்டு ரீல்ஸ் போடுறதுல பிஸியாக இருக்கிறாங்க, மக்கள்லாம் வந்துட்டு விவசாயத்துக்காக இங்கே தண்ணியை எதிர்பார்த்து முதலமைச்சர் ஏதாவது பேச மாட்டாரா அப்படின்றது போல் காத்துட்ருக்குறாங்க. ஆனால் முதலமைச்சர் இந்த பிரச்சனைக்காக ஏதாவது வாயை திறந்து பேசுகிறாரா? அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன அப்படின்றது போல் உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற க்ரௌட் எல்லாம் வந்துட்டு த்ரிஷா த்ரிஷா அப்படின்றது போல் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அவருக்கு டிஎம்கே மேலே கேஸ் போடணும், அதுதான் அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம் அப்படின்றது போல சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா க்ரௌட்ல இருந்து த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் இன்னும் பயங்கரமா வர ஆரம்பிச்சது. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். அப்போ உதயநிதி ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டு எந்த தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்றது போல் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டு உதயநிதி நான் வந்துட்டு காவேரி வாட்டர் தான் சொன்னேன் அப்படின்றது போல் உதயநிதி ஒரு டபுள் மீனிங் ஜோக் பண்ணியிருக்காரு. எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும். காவேரி சொன்னேன். இதுதான் இப்போ பரபரப்பான பேசுபொருளாக இருக்குது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே டிவிகே சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மேலும் அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த வார்த்தைக்கு பப்ளிக்காக அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னும், மேலும் பிஎன்எஸ் சட்டப்படி இவருக்கு என்ன தண்டனை வழங்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்றது போலையும் அந்த வழக்கில் கேட்டுட்டு இருக்கிறாங்க.